लक्ष्मीं तनोतु नितरां नितरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाकिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुहडम्बरचौर्यनिघ्नं விக்னாத்ரிபேத சததார துரந்தரம் நக. ஸோ போன கிளாஸ்ல நம்ம 40வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் இல்லையா? ஆமா, ஒரு நிமிஷம் ஸ்லோகத்தை பார்த்துக்குவோம். ஆஸ்ருதः ஸ்ருதவிருத்தேன தேன சுந்த பிரியாவதः தமேவ அன்வவதத் தஸ்ய சாபः சிஞ்சாரவத் சலாத். ஸோ இந்த மாதிரி அவர் ராமர் வந்து ஒரு பிரதிஜ்ஞை பண்ணார். ஆஸ்ருதகனா பிரதிஜ்ஞாம் கிருத்தவான்னு அர்த்தம், பிரதிஜ்ஞாத்தகான்னு அர்த்தம். ஸ்ருதவிருத்தேன தேன ராமேண சுந்த பிரியாவதா, சுந்தனுடைய பிரியாவான அந்த தாட்டக அவளுடைய வதமானது ஆஸ்ருதக பிரதிஜாத்தக. தமேவ அன்பவதத்து தஸ்ய சாபகா சிஞ்சாரவ சலாத்து. ஸோ அந்த சாப்பத்தினுடைய அந்த அதாவது இப்போ நேற்று யாரோ கேட்டா சிஞ்சானா உங்களுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் வரதேன்னுட்டோ. சிஞ்சானா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு இந்த தனுர்னுடைய குணத்துக்கு நாணுக்கு சிஞ்சான்னு பேரு. இன்னொன்னு ஆபரண விசேஷம்னு போட்டிருக்கா. பூஷண சப்தத்துக்கும் உங்களுக்கு சிஞ்சாதான். சோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த சாப்பத்தினுடைய அந்த நாணு அதனுடைய ரவம்னா சப்தம் சலாத்து, அந்த ராமரனுடைய அந்த பிரதிஜையே அது திருப்பி சொல்ற மாதிரி இருந்தது அப்படின்னு முடிச்சோம் போன கிளாஸ்ல இல்லையா? படிக்கிறடா 41. तत्काले पिशिताशनाशपिशुना सन्ध्येव काचिन्मुनेः अध्वानं तरसारुरोधरुधिरक्षो दारुणा दारुणा स्वाधीने हनने पुरीं विदधति मृत्योस्वकृत्यात्यय क्रीडत् किङ्कर सङ्घ सङ्कटमहाशृङ्गाटकां ताटका. ஸோ வந்து என்ன இந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா, தற்காலே பிஷிதாஷ நாச பிசுனா சந்தியா இவ காச்சித் முனேஹே அத்வானம் தரசா ருரோத ருதிரக்ஷோத அருணா ருதிரக்ஷோத அருணா தாருணா ஸ்வாதீனே ஹனனே புரிம் விதததி மிருத்யோஹோ ஸ்வகிருத்யாத்யய கிரீடத்து கிங்கர சங்க ஐயோ சாரி கிங்கர சங்க கிங்கர சங்க சங்கட மகா ஸ்ருங்கட்டாம் தாட்டகா. சோ இப்ப இங்க என்ன விஷயம் அப்படின்னா, தாட்டகா முனேஹே அத்வானம் தரசா ருரோத, அதான் இங்க மெயின் சென்டென்ஸ். தாட்டகாவானவள் முனேஹே அந்த காச்சித் முனேஹே ஏதோ ஒரு முனிவரனுடைய, அத்வானம்னா மார்க்கம், அத்வா அத்வானவ் அத்வானஹ அத்வானம், சரியா? அத்வானத்தை தரசா வேகமாக ருரோத தடுத்தாள் நிறுத்தினாள். யாரு போல அப்படின்னா சந்தியா இவ சந்தியா காலம் போல. சோ இப்ப வந்து இங்க வந்து ஸ்லேஷமா உபமா சொல்ல போறோம், சரியா? சோ இப்ப வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தாட்டகா வந்து இவ 3 பேரும் இந்த மாதிரி இந்த விற்த்தாந்தத்தை இவர் சொல்லிண்டே போறார். இந்த தாட்டகாங்கிறவ இருக்கா, அவனுக்கு மாரீச்சன் ஒரு புத்திரன் இருக்கான். அவ வந்து இந்த தேசத்துலதான் இந்த அது பேர் என்னது மலத, அதுக்கப்புறம் கருஷ அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் அவ இருக்கா அப்படிங்கிற அந்த சமாச்சாரத்தை சொல்லிண்டு வந்த அந்த தருணத்துல இவ வந்து பயங்கரமாக இந்த தாட்டகா வந்து இந்த முனிவரனுடைய அத்வானம் மார்க்கத்தை ருரோத, எது போலனா சந்தியா போல. சந்தியா எப்படி ருரோத அப்படின்னா, இப்ப இதுல வந்து இதுக்கும் தாட்டகாக்கும் இந்த சந்தியாக்கும் காமனா சில அட்ஜெக்டிவ் சொல்ல போறார், சரியா? அந்த சந்தியா வந்து எப்படி ருரோத அப்படின்னா, சந்தியா வந்து ஏதாவது நிறுத்துமான, உனக்கு வந்து சந்தியா காலத்துல பண்ண வேண்டிய கர்மாக்கள் இருக்கு அப்படிங்கறத நினைவுபடுத்துற மாதிரி அந்த சந்தியா வந்து முனேஹே அத்வானம் ருரோத அப்படி இந்த ரெண்டுத்தையும் அதுக்கு சேர்த்துக்கணும். தாட்டகாக்கும் சேர்த்துக்கணும், இதுக்கும் சேர்த்துக்கணும், சரியா? தற்காலே அப்படின்னா தஸ்மின் காலே சுவாதீனே ஹனனே சதி ஸ்வகிருத்திய அத்தியய கிரீடத்து கிங்கர சங்க சங்கட மகா சிருங்காட்டகாம் மிருத்யோஹோ புரீம் விதததி பிஷிதாஷ பிஷிதாஷ நாச பிஷுனா ருதிரக்ஷோத அருணா ருதிரக்ஷோத அருணா தாருணா காச்சித் சந்தியா இவ தாட்டகா தற்காலே முனேஹே அத்வானம் தரசா ருரோத. இதான் அன்வயம். சோ சுவாதீனே ஹனனே. சோ இப்ப இவன் என்ன பண்ணிடுறா அப்படின்னா, அந்த தாட்டகா இங்க இருந்து வரவா போறவா எல்லாரையும் அடிச்சுட்டே இருக்கா, கொன்னுண்டே இருக்கா. சோ அதனால வந்து she has taken the role of யமதூதாஸ். யமலோகத்துல இருக்கிறவாளுடைய வேலையை வந்து யார் பண்றான்னு அந்த தாட்டகா பண்ணிடுறா. அதனால அந்த யமலோகத்துல இருக்கிறவாளுக்கு எல்லாம் வேலையே இல்லையா. அதனால அவளாம் என்ன பண்றா,
கிரீடத்து கிங்கர சங்க சங்கட மகா ஸ்ருங்காட்டகாம். ஸ்ருங்காட்டகாம் அப்படிங்கிறது சதுஷ்பதாம், 4 வீதி இருக்கிற ஒரு ரோடுக்கு ஸ்ருங்காட்டகான்னு பேரு. இந்த ஸ்ருங்காட்டகாம்ங்கிறது புரியும்க்கு அட்ஜெக்டிவா போறது. மிருத்யோஹோ புரீம் விதததி தாட்டகா. புரியுறதா? மிருத்யோஹோ புரி, மிருத்யுனா யமஹா, யமபுரீம், யமபுரியை விதததி இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கின்ற தாட்டகான்னு வரும். இந்த புரீம்க்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா, ஸ்வாதீனே ஹனனே சதி, தன்னிடத்தில் அந்த ஹனன காரியத்தை அந்த தாட்டகா எடுத்துக்கொண்டிருந்த அந்த தருணத்தில் ஸ்வகிருத்திய அத்தியய கிரீடத்து, ஸ்வேஷாம் அவர்களுடைய கிருத்தியம்னா செய்ய வேண்டிய அந்த வியாபாரம், மாரண ரூப வியாபாரம், அதை அத்தியய இப்ப யாரோட வந்து அது எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுத்து, ரிவர்ஸ் ஆயிடுத்து அப்படின்னா விபர்யேன யாருக்கு போயிடுத்துன்னா தாட்டகா எடுத்துனுட்டா. அதனால அந்த ஸ்வகிருத்திய அத்தியேன அவ எடுத்துட்ட அந்த காரணத்தினால அங்க என்ன பண்றா அப்படின்னா, கிரீடத்து கிங்கர சங்கர சங்க சங்கட மகாசிருங்காட்டகாம். சோ வந்து கிரீடத்து அங்க வந்து அந்த கிங்கரங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னா, கிங்கரங்கள்னா அந்த யமதூதர்கள், யமலோகத்துல வேலை பண்ற அந்த எம்ப்ளாயீஸ்னு வச்சுக்கோங்க. சோ அந்த கிரீடத் பிஹி கிங்கர சங்கைஹி, அந்த யமதூத சமுதையைஹி, சங்கடம், சங்கடம்னா ஃபுல்லு, இந்த இடத்துல சங்குலம் ஃபுல்லா இருக்கு. சங்கடம் எது அப்படின்னா மகா ஸ்ருங்காட்டகம். சோ மகா ஸ்ருங்காட்டகம் அப்படின்னா மகத்துனா பெருசு, விஷாலம். மகத்து ஸ்ருங்காட்டகம் சதுஷ்பதம் யஸ்யாஹா தாம் தாதிருஷீம் மிருத்யோஹோ புரியும் விதததி. சோ இவா எல்லாரும் எப்படி வந்து வேலை இல்லை அப்படின்னா ரோட்ல வந்து எல்லாரும் நின்னுட்டு ப்ரொட்டஸ்ட் பண்றதோ ஏதோ பண்ணுவாளோனோ, அந்த மாதிரி இந்த யமதூதாளுக்கெல்லாம் வந்து இந்த தாட்டகா அவளுடைய வேலையை புடுங்கி நிறுத்தும். இந்த மாரண காரியத்தை தானே பண்ணிட்டு இருக்கு எல்லாரையும். சோ ஸ்வாதீனே ஹனனே சதி, தன்னிடத்திலே அந்த ஹனன காரியம் இருக்கின்ற அந்த காரணத்தின் பொருட்டு ஸ்வ ஸ்வகிருத்தியஸ்ய அப்படின்னா அந்த மத்தவாழ பிராணிகளினுடைய மாரண ரூபம்ங்கிறது தான் அங்க கிருத்தியம். கர்த்தும் யோகியம் கிருத்தியம் இல்லையா? ஆர் கரணியம் கிருத்தியம், எது செய்யப்பட வேண்டுமோ அது. ஸ்வகிருத்தியம் அப்படின்னா ஸ்வேஷாம் கிருத்தியம், அவளுடைய தன்னுடைய அந்த கிருத்தியம்னா காரியம், வியாபாரம், மரணரூப வியாபாரம். அந்த அந்த கிருத்தியஸ்ய அந்த வர்ணரூபம் வியாபாரஸ்ய அத்தியேன, அத்தியம் அப்படின்னா ரிவர்ஸ் ஆயிடுத்து. அதை வந்து வேற ஒருத்தர் அந்த காரியத்தை எடுத்துனுட்டா. விபர்யேன என்ன ஆறுது அப்படின்னா கிரீடத்து அங்க கிரீடத்பிஹி கிங்கர சங்கைஹி சங்கைஹி சங்கடம் ஸ்ருங்காட்டகம் யஸ்யாஹா சா தாம் அப்படின்னு புரியும்க்கு போறது. புரியுறதா? கிளியரா இருக்கா உங்களுக்கு? சோ கிரீடத்து விளையாடி கொண்டிருக்கின்ற கிங்கரானாம் சங்கஹ, கிங்கர சங்கஹ, சங்கஹனா கூட்டம், சரியா? சமுதாயம் அர்த்தம். கிங்கரஹா அப்படின்னா யமதூதாகா. சோ கிரீடத்து கிங்கரானாம் சங்கஹ கிங்கர சங்கைஹி சங்கடம் மகாசிருங்காட்டகா மகாசிருங்காட்டகா சிருங்காட்டகம் யஸ்யாஹா தாம் மிருத்யோஹோ புரீம் சா தாட்டகா விதததி. அந்த மிருத்யுனுடைய யமபுரிய வந்து அவ எப்படி பண்ணிட்டா அப்படின்னா தான் வேலையை எடுத்துட்டதுனால அங்க இருக்கிற கிங்கராளனுடைய கூட்டங்கள்லாம் நடு ரோட்ல இருந்துட்டு கோலாகலமா விளையாடிட்டு இருக்கு. புரியுறதா? சரியா இருக்கா? அந்த மாதிரி செய்து கொண்டிருக்கின்ற தாட்டகா தற்காலே தஸ்மின் காலே முனேஹே அத்வானம் தரசாருரோத, முனியினுடைய பாதையை வேகமாக தடுத்தாள். யாரு போல? சந்தியா இவ, ஈவினிங் டைம் போல. சரி, இப்போ இந்த 2 அட்ஜெக்டிவ், இந்த 3 அட்ஜெக்டிவ் வந்து இந்த சந்தியாக்கும் சொல்லணும், தாட்டகாக்கும் சொல்லணும். புரியுறதா? சோ பிஷிதாஷ நாச பிஷுனா அப்படின்னு சொல்லும்போது பிஷிதம்னா மாம்சம்னு அர்த்தம். சோ மாம்சம் பிஷிதம் அஷ்னாதி ஆர் அஷ்னந்தி இது பிஷிதாஷாஹா. பிஷிதாஷாஹானா ராட்சசாகான்னு அர்த்தம். சோ பிஷிதம் அப்படின்னா மாம்சம், அஷ்னந்தி அப்படின்னா சாப்பிடுறது, அஷு டு ஈட். சோ பிஷிதம் அஷ்னந்தி இதி பிஷிதாஷாக ராட்சசாக தேஷாம் நாசஸ்ய பிஷுனா. பிஷுனானா சூச்சிகான்னு அர்த்தம். அந்த நாசக, அந்த பிஷிதாஷானாம் நாசக பிஷிதாஷ நாசக, பிஷிதாஷ நாசஸ்ய பிஷுனா சூச்சிகா
அதாவது ஸ்ரீராமேண ஹனிஷ்யமானானாம் ராட்சசானாம் ஸ்வயம் அங்கே அந்த பிஷிதாசுனா ருதிர க்ஷோத தாருணா, ருதிரம்னா ரத்தம், அதனுடைய அந்த க்ஷோதகனா இன் ஜெனரல் இந்த பவுடருக்கு க்ஷோதம்னு சொல்லுவா. இந்த ரத்தத்தினுடைய அந்த தெளிப்பு அதனால செவந்து இருக்கின்ற தாட்டகா. புரியுறதா? சோ ருதிரேன அந்த இதனால ரத்த ருதிரக்ஷோதேன அந்த ருதிரத்தினுடைய க்ஷோதம்ங்கிறது இங்க பங்கம்னு வச்சுக்கோங்க. ரத்தத்தினுடைய ஷேருனால ருதிரக்ஷோதேன என்ன ஆறுது அப்படின்னா தாருணா, ரொம்ப அருணா செவந்து இருக்கா அந்த தாட்டகா. அதுக்கப்புறம் தாருணா அப்படின்னா ரொம்ப பயங்கரியாக இருக்கா பாக்குறதுக்கு. சோ இது 3 அட்ஜெக்டிவ் தாட்டகைக்கு சொல்லியாச்சு. இதே 3 அட்ஜெக்டிவ நீங்க வந்து இப்ப சந்தியாவுக்கு சொல்லணும். பிஷிதாஷ நாச பிஷுனா அப்படின்னு சொல்லும் பொழுது பிஷிதாஷானாம் ராட்சசானாம் என்ன போஜன சமயம் எது அப்படின்னா அந்த சந்தியா காலம். அதுதான் சாயந்தரத்துக்கு அப்புறம் சாப்பிடுறவா ராட்சசாளுக்கு சமானங்கிறா. சோ சன்செட்டுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். புரியுறதா? சோ பிஷிதாஷ நாச பிஷுனா அப்படின்னா பிஷுனானா அகைன் இங்க சூச்சிகா, அந்த சமய சூச்சிகா. சோ இங்க பிஷிதாஷ என்ன சொல்றது, அந்த பிஷிதாஷானாம் அந்த ஆசஸ்ய அப்படின்னா போஜனஸ்ய சூச்சிகா, சூச்சனம் எங்க நடக்கிறது அப்படின்னா சந்தியா காலத்துல. ருதிர க்ஷோத அருணா. சோ ருதிரம் அப்படின்னு சொல்லும்போது ருதிரவது க்ஷோதம்னு எடுத்துக்கணும். ருதிரம்னா உங்களுக்கு ரத்தம் இல்லையா? இங்க சந்தியா காலத்துல சொல்லும்போது அந்த ரத்தத்தை போல செவந்து இருக்கிற சந்தியா காலம். புரியுறதா? குங்கும ரஜ இவ அருணா அப்படின்னா ரத்த வர்ணா. புரியுறதா? சோ ருதிர க்ஷோதவது அருணா, ரத்தத்தினுடைய அந்த செவப்பு ஷேரானது எப்படி வந்து ரெட்டா இருக்குமோ அந்த மாதிரி செவந்து இருக்கின்ற சந்தியா. தாருணா அப்படின்னு சொல்லும்பொழுது பயங்கரி. அதாவது என்ன அப்படின்னா பிசாச்சாள் ராட்சசாளினுடைய சஞ்சாரம் எப்ப நடக்கும்? சந்தியா காலத்துக்கு அப்புறம் நடக்கும். அதனால அந்த சந்தியாவானவள் தாருணா. காச்சித்து சந்தியா இவ தாட்டகா தற்காலே உனேகே அத்வானம் தரசா ருரோத. சரியா இருக்கா? சரியா இருக்கா? சோ ஒரே ஒரு தத் டவுட் ம் ஒரே ஒரு டவுட் மேம். ம். இது வந்து பிஷிதாசன ஆஷ பிஷுனாங்கிறது வந்து சந்தியாக்கு போகுது. ஆமா பிஷிதாசன ஆமா ஆமா அப்படின்னு வருது. இது ஆமா. காட்டகாக்கு வந்து பிஷிதாஷ அப்படின்னு வருது நாச இல்லையா? பிஷு. நாஷ பிஷுனா. ஆமா. யா மாலினி கேளுங்க. மாலினி மேடம். இந்த ருதிர சொல்லச்ச ஆ அஹ், அஹ், சந்தியா பட்சத்துல குங்குமம் என்ன சொன்னீங்க? குங்கும ரஜகா இவ அந்த இது போல, அதாவது இது லிட்டரலி குங்கும ரஜம் இல்ல, அந்த ருதிரவத்து ருதிர க்ஷோதவத்து அப்படின்னு சொல்லும்போது குங்கும ரஜ இவ. அந்த குங்குமத்தினுடைய ரஜகனா பவுடர், அந்த போலன் கிரெயின்ஸ் சொல்லுவா தெரியுமா? அந்த மாதிரி பராகங்கள் அந்த மாதிரி செவப்பாக இருக்கின்ற அந்த டைம்ல, ஈவினிங் டைம்ல அதெல்லாம் பூத்து இருக்கும். அதனுடைய அந்த பராகத்திலேருந்து வர டஸ்ட் வந்து செவந்து இருக்கிறதுனால அந்த இடமே அருணா. சோ இங்க வந்து உங்களுக்கு தாருணா தாருணான்னு ரிப்பீட் ஆகுது. நம்ம பிரிச்சு படிக்கும்போது அருணா அருணான்னு படிக்கிறோம். ருதிரக்ஷோத அருணா அப்புறம் தாருணான்னு படிக்கிறோம். தாருணா தாருணாங்கிற இடத்துல உங்களுக்கு திருப்பியும் சப்தாலங்காரம் யமகம் ரிப்பீட் ஆகுது. நிறைய லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகிற இடம் எல்லாமே பிராசங்கள், அனுப்பிராசங்கள். சரியா? சரியா இருக்கா? சோ தற்காலே பிஷிதாச நாச பிஷுனா சந்தியேவ காச்சின் முனேஹே அத்வானம் தரசா ருரோத ருதிரக்ஷோத அருணா தாருணா ஸ்வாதீனே ஹனனே புரீம் விதததி மிருத்யோஹோ ஸ்வக்ருத்யாத்யய கிரீடத் கிங்கர சங்க சங்கட மகா ஸ்ருங்காட்டகாம் தாட்டகா. அடுத்தது படிக்கிறீங்களா? ஆ अथ दाशरथेः कर्णम् अविशत्ताटका गुणः तथा धनुर्गुणस्तूर्णम् प्राविशत्तज्जिघांसया. ஆ. சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா தாசரதேஹே கர்ணம் தாட்டகா குணக அவிஷத்து. அதன பிறகு, இது சிம்பிள் ஸ்லோகம் தான், அன்வயம் பார்த்துட்டே போயிடலாம். அத தாட்டகா குணக தாசரதேஹே கர்ணம் அவிஷத்து ததா தனுர்குணக தத் ஜிகாம்சையா தூர்ணம் தாசரதேஹே கர்ணம் பிராவிஷத்து. அதன பிறகு. சோ இந்த மாதிரி இந்த தாட்டகா வந்து அத்வானம் முனேஹே அத்வானம் ருரோத. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா பிறகு தாட்டகா குணக, அந்த தாட்டகாவினுடைய அந்த குணம் அப்படின்னா அவளுக்கு என்ன பெரிய வீர தீர இதுவான, அவளுக்கு இருக்கிற அந்த கிரௌரியம் குரூரத்தன்மை அப்படிங்கிற குணங்கள் அந்த சுபாவங்கள் எல்லாமே
தாசரதேஹே கர்ணம் அவிஷத். தாசரதி அப்படின்னா தசரதஸ்ய அபத்தியம் புமான் ராமஹ. ராமஸ்ய கர்ணம், கர்ணத்தை அவிஷத் அப்படின்னா உள்ள விஷதி, அவிஷத் உள் புகுந்ததுன்னு அர்த்தம். சரியா, வந்து விழுந்தது. என்ன ததா, வெறும் அந்த குணம் மாத்திரம் வந்து அவர் காதுல விழல, வேற எந்த குணமானது காது கிட்ட வந்தது அப்படின்னா, ததா அவ்வாறே தனுர்குணகா, அந்த தனுசுனுடைய குணகா, குணகனா அந்த நாணு, அந்த நாணானதும் என்ன ஆச்சு, தத்து ஜிகாம்சையா அப்படின்னா ஹந்தும் இச்சா ஜிகம்சா. சோ அவளை கொல்லணும் அப்படிங்கிற தஸ்யாகா ஜிகாம்சையா, அந்த தாட்டகையினுடைய ஹனன இச்சையா தூர்ணம் வேகமாக அந்த தாசரதேகே கர்ணம் தனுர்குணக பிராவிஷத்து. சோ தனுஷ்ல வந்து அம்ப வச்சு நம்ம விடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது இப்படி காது கிட்ட தானே வரும். புரியுறதா உங்களுக்கு? சோ அந்த காது கிட்ட இழுத்து விட்டாதான் அம்பு விழணும். இப்படி அந்த பசங்க அடிக்கிற ஆரோ மாதிரி இல்லையே இதெல்லாம். இது வந்து பெருசா இருக்கிற நீண்டு ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட ரிலீஸ் பண்ணாதான் வரும். சோ அப்படி ரிலீஸ் பண்ணும்போது அது காது கிட்ட வரைக்கும் வரும். சோ அத தாட்டகா குணக, தாட்டகாவினுடைய குணமானது எவ்வாறு தாசரதேகே கர்ணம் அவிஷத்தோ, அதே மாதிரி இந்த தனுஷனுடைய குணக அப்படின்னா அந்த நான், அந்த ஜியா இருக்கு பாருங்க, அது தத்து ஜிகாம்சையா தஸ்யாஹா தாட்டகாயாஹா ஹந்தும் இச்சையா, அவளை கொல்லணுங்கிற ஒரு ஆசையினால தூர்ணம் வேகமாக தாசரதேகே கர்ணம் பிராவிஷத்து, தசரதனுடைய புத்திரனான ராமரனுடைய காது கிட்ட வந்து. சரியா இருக்கா? சரியா இருக்கா? சோ இவ அந்த கதையை வந்து அந்த தனுசனுடைய நானும் கேட்டுட்டே இருந்துதான். உடனே அதுவும் அப்படியே வந்துடுத்தோம் அப்படின்னா அவர் இழுத்து இஸ் ரெடி டு ரிலீஸ் த ஆரோன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் படிக்கிறோம். ततो भाविनि सङ्ग्रामे बद्धश्रद्धस्य ताटका स्वप्राणान् रामबाणस्य वीरपाणमकल्पयत्. ஆமா, ததோ பாவினி சங்கிராமே பத்த ஸ்ரத்தஸ்ய தாட்டகா ஸ்வப்ராணான் ராமபாணஸ்ய வீரபாணம் அகல்பயத்து. ததகா பிறகு, தாட்டகாவானவள் என்ன பண்ணா அப்படின்னா, பாவினி சங்கிராமே பத்த ஸ்ரத்தஸ்ய ராமபாணஸ்ய ஸ்வபிராணானு வீரபாணம் அகல்பயத்து. சோ அந்த தாட்டகாவானவள் தன்னுடைய பிராணன்களை, தன்னுடைய உயிரை வீரபானம், ஒரு பணம்ங்கிறது உங்களுக்கு அந்த பெட்டு, அது என்ன சொல்லுவா, உங்களுக்கு ஸ்டேக்குன்னு சொல்லுவா தெரியுமா, அதுக்கு தான் பணம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வீரபானம்ங்கிறது நீங்க அந்த பணமாவும் எடுத்துக்கலாம், பந்தயம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா போர்க்களத்துக்கு இனிமே, ஏன்னா இப்போ தாட்டகா ஆயிடுத்து, அதுக்கப்புறம் மாரீச்சன் வந்து அட்டாக் பண்ண போறான். தேர் இஸ் கோயிங் டு பி எ சங்கிராமம். அந்த சங்கிராமத்துக்கு ஒரு வார்ம் அப் மாதிரி, இந்த வார்ம் அப் மாதிரி என்ன இருக்கான் அப்படின்னா இவளுடைய பிராணனை போயிருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா, வியாக்கியானத்துல என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, யுத்தாவசரே ஸ்வ உற்சாக விருத்தையே வீரைகி கிரியமானம் மத்தியபானம் அகல்பயது. இதுல யுத்தாவசரத்துல, யுத்த சமயத்துல தன்னுடைய உற்சாகத்தை விருத்தி பண்ணிக்கணுங்கிறதுக்கோசரம் வீரர்கள் வந்து அந்த மத்தியபானத்தை குடிப்பா. அது ஒரு இன்டாக்சிகேட்டட் ட்ரிங்க்னு வச்சுக்கோங்க, விட் வில் மேக் தெம் வெரி ஹார்டு. சோ அந்த அந்த மாதிரி இந்த வீரபானம்ங்கிறது யாருன்னா இவளுடைய பிராணன்கள். ஸ்வபிராணானு வீரபானம் அகல்பயத்து தாட்டகா. புரியுறதா? சோ ததகா பிறகு, தாட்டகாவானவள் பாவினி அப்படின்னா பவிஷ்யத்து, ஃபியூச்சர்ல வரப்போற சங்கிராமே யுத்தத்தில் பத்த ஸ்ரத்தஸ்ய ராமபாணஸ்ய. சோ அந்த அந்த ஒரு பத்த ஸ்ரத்தா அப்படின்னா பத்தா ஸ்ரத்தா ஏன சகா தஸ்ய, அந்த ராமபாணஸ்யக்கு அட்ஜெக்டிவா வருது. அந்த அந்த ராமபாணங்களானது ரொம்ப சீரியஸா, ரொம்ப என்ன சொல்றது, ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட இருக்கு. வரப்போற ஒரு ஃபியூச்சர் இதுக்கு, அதுக்கு வார்மிங் அப்பா எது அப்படின்னா இந்த தாட்டகாவானவள் ஸ்வபிராணானு தன்னுடைய பிராணனை வீரபானம் அகல்பயது, ஒரு வீரபானம் மாதிரி செஞ்சுட்டா. சரியா இருக்கா? மேம் பாவினினாக்கா அதுக்கு ரூட் வேர்டு என்னது? பாவினி பூதான் இருக்கும், தாது இஸ் பூதான். சோ பாவி, பாவினோ, பாவினஹான்னு வரணும். பாவினி சப்தமில இருக்கும் இல்லையா? பாவினி சங்கிராமே. భావిన్ నకారాంతం. அதே நக்கா. பாவினோ பாவினஹ, பாவினி இந்த குணினி மாதிரி வரும் இல்லையா? ராமஹ சங்கிராமே. சோ பாவினி சங்கிராமே, ஃபியூச்சர்ல வரப்போற போர்க்களத்தில் அதில் பத்த ஸ்ரத்தஸ்ய ராமபாணஸ்ய, அதுலதான் அதனுடைய ராமஸ்ய பாணஸ்ய போக்கஸ் எங்க அப்படின்னா
ஃபியூச்சர்ல வரப்போற அந்த அந்த சண்டையில தான், போர்க்களத்தில் தான் பத்த ஸ்ரத்தா வைக்கப்பட்ட ஒரு ஒரு கான்சென்ட்ரேட்டட் மைண்டோட அதுதான் பண்ணணும், தன்னுடைய ஃபோக்கஸ் அதுலதான் இருக்கணுங்கிற அந்த ராமபாணத்துக்கு வார்மிங் அப் மாதிரி எது இருக்கான் அப்படின்னா இந்த தாட்டகனியனோட பிராணனை. அப்படியே அந்த கூர்மையா இருக்கா இல்லையா, அது யாரையும் ஒருத்தர் கொண்டு பார்த்தா தெரிஞ்சிருமோனோ கூர்மையா இருக்கா இல்லையான்னுட்டு. பானங்கள்லாம் இன்னும் ஃபர்தரா தீக்ஷணம் படுத்திக்கணுமா என்னங்கிறத ஒரு ட்ரையல் மாதிரி ஸ்வபானசிய ராமபாணசிய ஸ்வபிராணானு வீரபாணம் அகல்பயது. சரியா இருக்கா? வீரபாணம்க்கு என்ன சொன்னேன் மீனிங்? வீரபானம் அப்படிங்கிறது நான் வந்து வீரத்துக்கு ஒரு பணம் போலன்னு சொன்னேன். வீரபானம்னா இன்டாக்சிகேட்டட் ட்ரிங்க்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வியாக்கியானத்துல அதான் போட்டிருக்காரு, வீரைஹி கிரியமானம் மத்தியபானம் அகல்பயது. உற்சாக ரூபேன அந்த வீரர்கள் எப்படி வந்து அந்த வீரபானத்தை குடிக்கிறாளோ அதே மாதிரி வரப்போற இந்த போர்க்களத்துக்கு ரொம்ப போக்கஸ்டா இருக்கின்ற ராமபானத்துக்கு அந்த மத்தியபானம் எது அப்படின்னா இவளுடைய பிராணங்கள். அந்த ட்ரிங்க்குக்கு பானம் தானே சொல்லுவோம் இல்லையா, நான் தானே வரும். இங்க பானகானா உங்களுக்கு நான் சொல்ற பனகா தான், பானம் தான் வரும். பட் இங்க கீழே வந்து மத்தியபானம் அகல்பயத்துன்னு போட்டிருக்கார், இவரும் இந்த நகாரம் தான் போட்டிருக்காரு. சோ சரியா? பணம்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேக்குன்னு சொல்றோம் இல்லையா, பெட்டு வைக்கிறது, பந்தயம்னு சொல்றோம்ல, அதுக்கு வந்து பணகான்னு பேரு. இந்த இதுல படிச்சோமே நம்ம பாரத சங்கரத்துல, அவளுடைய அந்த திரௌபதியினுடைய சுயம்பரத்துல வந்து அந்த இதை அடிக்கணும், மீனை யாரு அடிக்கிறாளோ அவளுக்கு அந்த சித்திரத்து வழியா போனோம் மேல பாத்துண்டு, அதுதான் ஒரு ஸ்டேக் மாதிரி அப்படின்னு படிச்சோம் இல்லையா. அங்கேயும் இந்த பானகா பனகா தான் வந்தது இல்லையா. அப்புறம் மேல எனக்கு இந்த புஸ்தகத்துல விகல்பேனா நகாரம் நத்வம்னு இருக்கு. ஓ ஓகே ஓகே, ஐ திங்க் இருக்கு. ஆமா, யா வீரபானம், யா இந்த வியாச வித்யா மந்திரம்னு ஒரு ஆர்கனைசேஷன் மேடம், அதுல நத்துவம் சொல்லும் போது கா பா இருந்ததுன்னா ணா வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கா. இல்ல இங்க வந்து பாட்டபேதம் மேடம் அது இல்ல, நத்துவம் நடக்கிறதுக்கு ரு அந்த ரா ஷா இல்லாட்டா கூட க பா ரெண்டு அக்ஷரமும் இருந்ததுனாலும் நத்துவம் நடக்கும். ஓ சரி. இங்க ஆக்சுவலி பாட்டபேதம் வீரபானம் எனக்கும் புஸ்தகத்துல கீழே இருக்கு. பாட்டபேதம் வீரபானம் நம்ம வீரபானம்னு வச்சுக்கலாம், பானம் வேண்டாம். பானம்னு வச்சுட்டோம்னா நம்ம ஸ்டேக்குன்னு தான் எடுத்துட்டானோ. இங்க இந்த வீரபானம் நன்னா இருக்கு. எப்படி வீரர்கள் வந்து யுத்தத்துக்கு உற்சாக ரூபேன அந்த மத்தியபானம் இருக்கோ அதே மாதிரி இந்த மத்தியபான ரூபேன இந்த ராமனுடைய பானங்களுக்கு யார் இருந்தா அப்படின்னா அந்த தாட்டகையனுடைய உயிர். சரியா? இந்த ராமபாணத்தோட ரைம் ஆறதுக்காக பானம் போட்டிருக்காளோ? இருக்கலாம். முனிர்பிருஷாஸ்வோபத்ஞானி தாட்டகாமாதினே ததௌ அஸ்திராணி ஜிரும்பகாதீனி ஜம்பசாசன சாசனாத். சோ வந்து இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா தாட்டகவா தான் ஆயிடுத்து. ஆனப்புறம் என்ன ஆச்சு, இந்த முனிவர் முனியான இந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்றார் அப்படின்னா பிருஷாஸ்வகா, ஐ திங்க் இது உத்தரராமச்சரித்திரத்துல வந்தது, மாலினி மகேஸ்வரன் அட்டன் பண்றா. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஜிரும்பகாதீனி கேக்குறாரு லவனை பார்த்து இவர், ஆமா, எப்படி உனக்கு வந்தது இது அப்படின்னா பிரகாசிதானி. அதேதான், ஸ்வதக ஏவ பிரகாசிதாக. சோ அந்த ஜிரும்பக அஸ்திரம்ங்கிறது இதுதான். சோ இந்த ஜிரும்பகாதீனி அஸ்திராணி, ஜிரும்பகம்னு பேருள்ள அஸ்திரம், இவைகள் வந்து என்ன அப்படின்னா பிருஷாஸ்வ உபஜ்ஞானி. ஸோ உபஜ்ஞானாலே அந்த நாலேஜ் தட் வாஸ் நாட் ஹேண்டட் ஓவர் பை ஜென்ரேஷன், அவருக்கா வந்த ஒரு ஞானம், அதுக்கு உபஜ்ஞானு பேரு. புரியுறதா? ஸோ பிருஷாஸ்வகா அப்படின்னு ஒருத்தர் ஒரு முனிவரனுடைய பேரு. அந்த பிருஷாஸ்வசிய உபஜ்ஞானி எது அப்படின்னா இந்த ஜிரும்பகாதீனி அஸ்திராணி. இந்த அஸ்திரங்களை முனிகி விஸ்வாமித்ரஹா தாட்டகா மாத்தினே ததௌ. ஸோ தாட்டகசிய அந்த மதனம் அப்படின்னாலே கொல்றதுன்னு அர்த்தம். ஸோ இங்க வந்து தாட்டகசிய மாத்தி, அந்த தாட்டகாம் மத்னாதி இது தாட்டகா மாத்தி, தாட்டகா ஹந்தான்னு அர்த்தம். அந்த மாத்தினே அப்படிங்கிறது சதுர்த்தியில இருக்கு. மாத்தி மாத்தினவு மாத்தினஹா, மாத்தினம் மாத்தினவு மாத்தினஹா, மாத்தினே. சரியா? சதுர்த்தி ஏகவசனம். ஸோ தாட்டகா மாத்தினே அப்படின்னா தாட்டகாம் மத்னாதி இது தாட்டகா மாத்தி, அதுதான் ராமஹா. தஸ்மை ராமாய முனிஹி ததௌ, அதான் இங்க மெயின் சென்டென்ஸ். முனிஹி தாட்டக மாத்தினே ததௌ, முனிவரானவர்
அந்த தாட்டகாவை கொன்ற அந்த ராமருக்கு ததௌ, எதை ததௌ, அஸ்திராணி ததௌ, அஸ்திரங்களை கொடுத்தார். என்ன மாதிரி அஸ்திரங்கள்? ஜிரும்பகாதீனி. அந்த அஸ்திரங்களுடைய பேரு வந்து ஜிரும்பக அஸ்திரம்னு பேரு. ஜிரும்பகாதீனி அஸ்திராணி தாட்டக மாத்தினே ததௌ. இந்த ஜிரும்பகாதானி அஸ்திராணி யாருடையது அப்படின்னா பிருஷாஸ்வ உபஜானி. பிருஷாஸ்வகா அப்படின்னு ஒரு முனிவர். அந்த பிருஷாஸ்வோ நாம கஷ்டித் ரிஷிஹி தஸ்ய உபஜ்ஞா, அவருடைய ஒரு ஞானம். உபஜ்ஞாங்கிறது அவருக்கா அடைஞ்ச ஒரு ஞானத்துக்கு உபஜ்ஞான்னு பேரு. அந்த அந்த அவருக்கா அடைஞ்சது எது இங்க அப்படின்னா இந்த அஸ்திரங்கள். சோ அதனால அந்த உபஜ்ஞானி ஜிரும்பகாதீனி அஸ்திராணி தாட்டக மாத்தினே ததோ. யார் சொல்லி கொடுத்தார் அப்படின்னா ஜம்ப சாசன சாசனாத். சோ ஜம்ப சாசனஹா அப்படின்னாலே உங்களுக்கு இந்திரஹான்னு அர்த்தம். சரியா? ஜம்பஹா அப்படின்னா தண்டர் போல்ட்டுக்கு ஜம்பம்னு பேரு, வஜ்ரத்துக்கு. அதனுடைய சாசனஹா யாரு, அதை யாரு வந்து கண்ட்ரோல் பண்றானா இந்திரன். அந்த ஜம்ப சாசனசிய சாசனாத்து, அவனுடைய ஒரு கட்டளையின் பேரில், அவனுடைய ஒரு நிதேசாத்து ஆக்ஞையா என்ன அப்படின்னா இந்த இந்த ஜிரும்பக அஸ்திரங்களை இந்த முனியானவர் ராமருக்கு கொடுத்தார். பாகசாசனகான்னு ஒரு பேர் இருக்கு இந்திரனுக்கு. பாகசாசனகா அப்படின்னா பாகன்னு பேரு உள்ள ஒரு அசுரனை அழைச்சதுனால பாகசாசனக. அதே மாதிரி ஜம்பன்னு ஒரு அசுரனும் இருக்கான். ஜம்பகான்னு நீங்க டிக்ஷனரியில பார்த்தேன்னா தண்டர் போல்ட்டுக்கும் வஜ்ராயுதத்துக்கும் ஜம்பம் தான் பேரு. சோ வந்து ஜம்ப, அந்த ஜம்ப சாசனகா இந்திரஹா தஸ்ய சாசனாத்து, அந்த ஜம்பசாசனசிய சாசனாத்து கட்டளையின் பொருட்டு இந்த முனிகி விஸ்வாமித்ரஹா பிருஷ அஸ்வ உபஜானி, இவருக்கு எங்க கிடைச்சதுன்னா பிருஷாஸ்வர்னு ஒரு முனிவர், அவர்கிட்ட இருக்கிறன்ற அந்த ஞானம் அது எதுனா அந்த ஜிரும்பகாதீனி அஸ்திரங்களை தாட்டகா மாத்தினே ராமாய ததோ. சரியா? இதுதான் உத்தரராம சரித்திரத்துல லவன் வந்து இந்த ஜிரும்பகாஸ்திரத்தை தான் எடுத்து விடுறான். அந்த அஸ்வமேத யாகம் பண்ணி அவர் வந்து குதிரையை ரிலீஸ் பண்ணும்பொழுது சந்திரகேது, லக்ஷ்மணனுடைய பிள்ளையான சந்திரகேதுவும் போறான். அந்த ராமரனுடைய படையோடு கூட அந்த அந்த குதிரையை வந்து கட்டி போட்டுடுறான் லவன். குஷன் அங்க இல்ல, அவன் வேற எங்கேயோ போயிட்டான். சோ அந்த லவன் வந்து இந்த மாதிரி யுத்தம் பண்ற சமயத்துல ராமர் அங்க வரார். இந்த சந்திரகேதுவோட ரொம்ப ஃப்ரெண்டா போயிடுறது லவன். சோ இந்த சந்திரகேது இவாதான் அந்த ராமாயண நாயகா அயமேவ. ஏன்னா வால்மீகி எழுதிவிட்டு ஃபர்ஸ்ட் யாருக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா சாக்ஷாத் ராமரனுடைய பிள்ளைகளான லவகுஷருக்கு தான் அதை சொல்லி கொடுக்குறார். சோ அவர் தான் இதா அப்படின்னு அவரோட பேசும்போது ராமர் கேட்கிறார், உனக்கு இந்த ஜிரும்பக அஸ்திரங்கள்லாம் எங்க கத்துண்ட, யார் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறான். அது வந்து ஸ்வதகா என்கிட்டயே இருக்கு அப்படிங்கிறது. சோ அது சொல்லும் பொழுது அவர் வந்து ப்ராபப்ளி அந்த அவ கர்ப்பாவஸ்தையில இருக்கும் பொழுது நான் அந்த சித்திரவர்ணன சமயே ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அவ பார்த்துட்டே வரா. உத்தராம சரித்திரத்துல அவ எத்தனை நாள் நடந்தது எல்லாமே ஒரு சித்திராகாரமா இருக்கு. அதை பார்த்துட்டு வரும்பொழுது இந்த ஜிரும்பகாஸ்திரத்தை பத்தி நான் வந்து சொல்லியிருக்கேன், ப்ராபப்ளி இது என் புள்ளதானோ என்னமோ அப்படின்னு அவரே வந்து ஆன்டிசிபேட் பண்றார் அந்த இடத்துல. சரியா? அதான். சோ முனிஹி பிருஷாஸ்வ உபஜானி தாட்டகா மாத்தினே ததௌ அஸ்திராணி ஜிரும்பகாதீனி ஜம்பசாசன சாசனம். ஓகேவா? நெக்ஸ்ட். படிங்க கத்தியம். இது தத்ர கஞ்சன தத்ர கஞ்சன விரிஞ்சி லோக பிரத்யாதேசம் பிரதேசம் பிரதர்ஷயன் அவோச்சத். ஆமா, தத்ர அங்கு கஞ்சன ஏதோ ஒரு விரிஞ்சி லோக பிரத்யாதே கஞ்சன பிரதேசம் பிரதர்ஷயன்னு முனிஹி அவோச்சத்து. இங்க பாருங்க, திருப்பி முனிஹி இல்ல, முனியை நீங்க முன்னாடி சென்டென்ஸ்ல இருந்து எடுத்துக்கணும் இல்லையா? சோ முனிஹி அவோச்சத்து கூறினார். பிரதேசம் பிரதர்ஷயன்னு முனிஹி அவோச்சது, ஏதோ ஒரு பிரதேசத்தை கை காமிச்சுன்னுட்டு சுட்டி காட்டிண்டு சூசனை பண்ணிண்டு முனிஹி அவோச்சது. அந்த பிரதேசத்துக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா விரிஞ்சி லோக பிரத்யாதேசம். விரிஞ்சியாக ஒரு விரிஞ்சேஹே லோகா விரிஞ்சி லோகா. விரிஞ்சி லோகம் பிரத்யாதேசகனா உங்களுக்கு வந்து பிரம்மலோகஸ்ய பிரத்யாதேசா. அந்த விரிஞ்சி லோகஸ்ய பிரத்யாதேசகனா திரஸ்கர்த்தா. அதையே இட் பேல்ஸ் இன் கம்பேரிசன் வித் திஸ் பிரதேசம். புரியுதா? அந்த விரிஞ்சி பிரம்மாவினுடைய லோகத்தை கீழே தள்ளும்படி இருக்கின்ற இந்த பிரதேசத்தை இடத்தை பிரதர்ஷயன்னு காட்டிக்கொண்டு முனிஹி அவோச்சத்.
இந்த கஞ்சனங்கிறது இந்த பிரதேசம்க்கு போறது, விரிஞ்சி லோக பிரத்யாதேசமும் பிரதேசம்க்கு போறது, பிரதர்ஷயன்னு சத்ருல இருக்கு, அவோச்சயத்து. ஓகேவா? மேல प्रतिदिनमवदातैर्ब्रह्मभिर्ब्रह्मनिष्ठैः प्रशमितभवकेदैः सादरं सेव्यमाने बलिनियमनहेतोर्वामनः काननेऽस्मिन् बलिनियमपरः सन् ब्रह्मचारी चचार. சோ பிரம்மச்சாரி சச்சார என்ன அப்படின்னா, யார் இங்க பிரம்மச்சாரி? வாமனஹ. சோ இப்ப இந்த பிரதேசத்தை காமிக்கிறாரோனோ, எது? விரிஞ்சி லோக பிரத்யாதேசம் பிரதேசம், பிரம்மலோகத்தை கூட தன்னுடைய ஒரு அழகுனால கீழே தள்ளக்கூடிய அந்த பிரதேசத்தை முனிகி பிரதர்ஷயன்னு அவோச்சது கூறினார். என்ன கூறினார் அப்படின்னா, இந்த இடம் இருக்கே, அவதாதைஹி பிரம்மனிஷ்டைஹி பிரசமித பவகேதைஹி பிரம்மபிஹி பிரதிதினம் சாதரம் சேவியமானே அஸ்மின் கானனே. கானனம்னா காடு. அஸ்மின் கானனே, இந்த கானனத்தில். இந்த கானனம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவதாதைஹி நல்ல பவித்திரமான, அவதாத்தம்னாலே வெள்ளன்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல பவித்திரமான அந்தக்கரணத்தோட இருக்கின்ற பிரம்மனிஷ்டைஹி சதா சர்வகாலம் அந்த சுத்த பிரம்ம சைத்தன்யத்தையே தியானம் பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த பிரம்மனிஷ்டைஹி, அதாவது எல்லாமே பிரம்மபிகிக்கு அட்ஜெக்டிவா போகிறது. ஓகேவா? பிரம்மனிஷ்டைஹி பிரசமித பவகேதைஹி. பிரசமிதம் அப்படின்னா, பிரசமிதம் சமம் பிராபிதம் பவகேதம். பவம்னா சம்சாரம்னு அர்த்தம். பவகேதாக ஏஷாம் தைஹி, யாரு எவர்களால இந்த பவகேதம் சம்சார துக்கம் அப்படிங்கிறது பிரசமிதமோ, சோ பிரசமிதாக பவகேதாக ஏஷாம் தே தைஹி பிரம்மபிகி சதா பிரம்ம ரிஷிபிகின்னு அர்த்தம். அந்த பிரம்ம ரிஷிகளால் பிரதிதினம் ஒவ்வொரு நாளும் சாதரம் மரியாதையோடு ஒரு பணிவோடு சேவியமானே அஸ்மின் கானனே, அவளால சேவியமானேனா சேவிக்கிறான்னு இல்ல, அவளால தங்கி கொண்டு இருக்கின்ற, அவளை ரிசைடு பண்ணிட்டு இருக்கா, அதிஷ்டமானே அதிஷ்டியமானேன்னு அர்த்தம். அவ இந்த கானனத்துல தங்கிட்டு இருக்கா. அப்படி சேவியமானே அஸ்மின் கானனே, இந்த காட்டில் பலி நியமன ஹேதோஹோ பலி நியம பரஹ பிரம்மச்சாரி வாமனஹ சச்சார. சோ அந்த பலி, அதாவது பிரம்மச்சாரியான வாமனாவதாரம் எடுத்துண்ட பகவான் அஸ்மின் கானனே சச்சார, இந்த காட்டில் சச்சார, சரதி சச்சார லிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இந்த பிரம்மச்சாரி வாமனஹக்கு என்ன அட்ஜெக்டிவ்? பலி நியம பரஹா. பலினா அதாவது இஷ்ட தேவதைக்கு செலுத்துற ஒரு ஒரு நைவேத்தியம்னு சொல்றோம்ல, அதான் பலி. அந்த பலயக நியமாக எஸ்ய சஹ, அந்த பலி நியம பரஹ பிரம்மச்சாரி வாமனஹ சச்சார. எதுக்கோசரம் அவர் இங்க வந்தார் அப்படின்னா, பலி நியமன ஹேதோஹோ. இந்த பலிங்கிறது அந்த ராட்சசனான பலி, பிரகல்லாதனுடைய வம்சத்துல வந்த அந்த அவனுடைய நியமனம் அப்படின்னா அவனுடைய கண்ட்ரோல், அவனை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்தின் பொருட்டு. சரியா? சோ பலி நியமன ஹேதோஹோ, பலிஹீன அந்த விரோச்சனன் அவருடைய புத்திரஹா பலிஹி தைத்யா, அந்த பலினஹ நியமன ஹேதோஹோ பந்தனார்த்தம் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த வாமனஹ பிரம்மச்சாரி வாமனஹ சச்சார, அந்த பிரம்மச்சாரி வாமனஹக்கு ஃபர்தரா என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா பலி நியமபரஹ, இஷ்ட தேவதாக்கு கொடுக்கிற உபகாரத்துல ஈடுபாடோட இருக்கின்ற சக வாமனஹ அஸ்மின் கானனே சச்சார. இந்த கானனம் எப்படி அப்படின்னா, பிரம்மபிகி பிரதிதினம் சாதரம் சேவியமானே அஸ்மின் கானனே. பிரம்மா சதா சர்வகாலம் அதுல அந்த பிரம்மபிகி அப்படின்னா அந்த பிரம்ம ரிஷிபிகி பெரிய பெரிய ரிஷிகளினால பிரதிதினம் ஒவ்வொரு நாளும் சாதனம் பணிவோடு சேவியமானே அதிஷ்டியமானே அஸ்மின் கானனே வாமனஹ சச்சார. இந்த பிரம்மபிகிக்கு என்ன அட்ஜெக்டிவ்? அவதாத்தைஹி பிரம்மனிஷ்டைஹி பிரசமித பவகேதைஹி பிரம்ம. சரியா? விருத்தம் இங்க மாலினின்னு ஒரு விருத்தம். அதான் பிரதிதினம் அவதாதைர் பிரம்மபிஹி பிரம்மனிஷ்டைஹி பிரசமித பவகேதைஹி சாதரம் சேவியமானே பலி நியமன ஹேதோஹோ வாமன கானனே அஸ்மின் பலி நியமபரஹ சன்னு பிரம்மச்சாரி சச்சார. அடுத்தது படிங்க. अपहृत विबुधार्तेर्वामनस्याज मूर्तेः अखिल भुवन
भिक्षोराश्रमानोकहानां ம் ततिरियमतिलीना व्याप्तदिग्व्योमसीमा स्वयमपि परिमातुं लोकमभ्युद्यतेव. அபியுத்தியதா இவ. சோ வந்து என்ன அப்படின்னா, சோ அபஹிருத விபுத அர்த்தேஹே ஆர்த்தேஹே அஜமூர்த்தேஹே அகில புவன பிக்ஷோஹோ வாமனஸ்ய ஆசிரம அனோகானாம் இயம் ததிஹி அதிநீலா வியாப்த திக்வ்யோம சீமா ஸ்வயமபி லோகம் பரிமாத்தும் அபியுத்தியதா இவ. சோ இந்த ததிஹிக்கு தான் எல்லா வர்ணனையும். ததிஹினா வருஷன்னு அர்த்தம், ஸ்திரீலிங்கம் அது. ஓகேவா? சோ வந்து இந்த எப்படி வந்து வாமனாவதாரத்துல அவர் வந்து வாமன ரூபத்தை எடுத்துட்டு பிக்ஷை கேட்கிறார். பிக்ஷை கேட்டுட்டு என்ன பண்றார்? 3 அடி கேட்டார். 3 அடியும் கொடுத்துடுறேன்னு விட்டாங்க. ஒண்ணுத்து கீழே வச்சார், இன்னொன்னு மேல தூக்கி வச்சார். அப்படியே பூமியிலேருந்து ஆகாசத்தை அளக்கிற மாதிரி இருந்தது அவருடைய பாதங்கள், இல்லையா? சோ அதை பார்த்துட்டு இந்த அனோகஹானாம் இயம் ததிஹி. அனோகஹ அப்படின்னா விரக்ஷங்கள்னு அர்த்தம். ஆசிரம அனோகஹாஹா. சோ ஆசிரமத்துல இருக்கின்ற அந்த விரக்ஷங்களினுடைய இயம் ததிஹி, இந்த வரிசையானது எப்படி இருக்கா அப்படின்னா அதிநீலா, ரொம்ப கருத்து இருக்கு. வியாப்த திக் வியோம சீமா. சீமானா எல்லைன்னு அர்த்தம், இல்லையா? இந்த சீமாங்கிறது நேத்தி பாத்திர சீமன் சப்தம் இல்ல, அது சீம சீமனி சீமானி. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னேனோ, சீமா சீமே சீமாக, அந்த சீமா தான் இது. சோ இது வந்து ததிகிக்கு போறது, இல்லையா? வியாப்தம் ஸ்ப்ரெட் ஆகப்பட்ட திக்கு அப்படின்னா 4 திக்கு. அப்புறம் வியோமம்னா ஆகாசம். சோ 4 திக்குனுடைய எல்லைகளையும் இந்த ரிக்ஷங்கள் தொடர்றது. வியோமம் ஆகாசத்தினுடைய எல்லையும் தொடர்றது. எப்படி வந்து அவர் ஒரு பாதம் கீழே வச்ச உடனே ஃபுல் பூலோகமும் முடிஞ்சு கொடுத்தோம் அதுல, இல்லையா? 300 பாதம் வைக்க உடனே ஃபுல் ஆகாச லோகம் முடிஞ்சு கொடுத்தோம். 3வது பாதம் எங்க வைக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே, எங்கன்னு கேட்ட உடனே தான் பலி வந்து தான் தலையை குனிஞ்சுக்கிறான், இல்லையா? சோ அந்த மாதிரி இங்க என்ன, இந்த ஆசிரம அனோகஹானாம் இயம் ததி, ஆசிரமத்துல இருக்கின்ற இந்த விரக்ஷங்களினுடைய இந்த வரிசையானது அதிநீலா, நல்ல கருப்பாகவும், வியாப்த திக் வியோம சீமா, நன்றாக ஸ்ப்ரெட் ஆகப்பட்ட திக்குனா எல்லா டைரக்ஷன்ஸ், அண்ட் ஆகாசம் அதனுடைய சீமா எல்லையை தொடும்படி இருக்கு இந்த விரக்ஷங்களினுடைய ததிகி வரிசை. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா, ஸ்வயமபி லோகம் பரிமாத்தும் அபியுத்தியதா இவ. வாமனர் ஒண்டிதான் அந்த லோகத்தை அளக்கணுமா, நானும் பண்றேனே அப்படின்னு அந்த விரக்ஷங்கள்லாம் பண்றதாம். விரக்ஷங்களினுடைய வரிசை. அதனாலதான் எல்லாமே ஸ்திரீலிங்கத்துல போட்டிருக்கா. அபியுத்தியதா இவ ததிஹி அபியுத்தியதா இவ உத்பிரேக்ஷங்க. ஸ்வயமபி தானாகவே, லோகம் இந்த லோகத்தை, பரிமாத்தும் அளப்பதற்கு ஒரு முயற்சி செய்தது போல் இருக்கான். லிட்ரலி என்ன, அதாவது அந்த விரக்ஷங்கள்லாம் அவ்வளவு நீண்டும் அடர்த்தியாவும் இருக்காங்க. புரியுறதா? எது அப்படின்னா, இந்த வாமனனுடைய ஆசிரமத்தை இங்க காமிக்கிறார் இந்த முனிவர். இந்த வாமனஸ்யக்கு இது எல்லாமே அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட வாமனஸ்ய அப்படின்னா, அபஹிருத விபுதார்த்தேகே. நேத்திதான் பார்த்தோம், நம்ம பார்த்த வார்த்தைகள்லாம் இன்னைக்கு வருது. ஆர்த்தி, ஆர்த்தகனா துக்கம். அபஹிருதம் போக்கடிக்கப்பட்ட, விபுதாகா அப்படின்னா தேவாகா. சோ அபஹிருதாகா விபுதானாம் ஆர்த்தக ஏன சக தஸ்ய, எவர் ஒருவரால தேவர்களுடைய அந்த ஆர்த்தி கஷ்டமானது, கிண்ணம் துக்கமானது போக்கடிக்கப்பட்டதோ, ரிமூவ் பண்ணப்பட்டதோ, அப்படிப்பட்ட வாமனஸ்ய. ஆர்த்தேகே அப்படிங்கிறது ஹரேஹே அப்படிங்கிற மாதிரி சஷ்டியில இருக்கு. வாமனஸ்யஹக்கு அட்ஜெக்டிவ். அஜமூர்த்தேகே, அஜமூர்த்தேகேன்னு சொல்லும்பொழுது விஷ்ணோஹோ அம்சபூதஸ்ய நீங்க போட்டிருக்கார். அஜன்னா ந ஜாயத்தே இது அஜஹ, யாருக்கு வந்து ஜன்மாவே இல்லையோ அப்படிப்பட்ட அஜமூர்த்தேகே, அந்த மகாவிஷ்ணுவினுடைய அஜமூர்த்தேகே வாமனஸ்ய அகில புவன பிக்ஷோஹோ, அவர் வந்து பிக்ஷுவா எதுக்கு இருந்தார் அப்படின்னா, திரிபுவன யாச்சகா சக, இல்லையா? அந்த 3 உலகத்தையும் தானே கேட்டார். அகிலானாம் புவனானாம் பிக்ஷு தஸ்ய பிக்ஷோஹோ வாமனஸ்ய ஆசிரம, அவருடைய ஆசிரம அனோகானாம் இயம் ததிஹி அதிநீலா வியாப்த திக் வியோம சீமா ஸ்வயமபி லோகம் பரிமாத்தும் அபியுத்தியதா இவ. சோ இந்த மாதிரி வர்ணிச்சுண்டு அவர் கூட்டின்னு போயிட்டு இருக்கார். இப்ப நாமெல்லாம் ஒரு ஹிமாலயா சைடோ இல்லைன்னா அருணாச்சல் பிரதேஷ் நம்ம அதை இதுக்கு போகும்பொழுது எல்லாரும் எதிர் காலில் தூங்கின்னு போவோம், இல்லைன்னா அந்த மரங்களை அப்படியே பார்த்துட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி இனிமே போகும்போது நம்ம இந்த மாதிரி
நம்மளும் வர்ணிக்க ட்ரை பண்ணணும். அதிநீலா வியாப்த திக் வியோம சீமா. அதிநீலா அப்படிங்கிற போது ரொம்ப ஜாஸ்தியான சமதிக ஷியாமலான்னு விட்டுருக்காரு. கருத்ததும் வியாப்த திக் வியோம சீமா வியாப்தா திஷாம் சீமாக ஆர் திஷாம் வியோம்னஹ ச சீமாக யயா சா அப்படின்னு ததிஹிக்கு அட்ஜெக்டிவா போறது. புரியுறதா தீபா? புரிஞ்சுங்களா? ஸோ வியாப்தாக திஷாம் வியோம்னஹ ச சீமா யயா சா அப்படின்னு இந்த ததிஹிக்கு அட்ஜெக்டிவா போறது. அதிநீலா ததிஹி ஸ்வயம் ஸ்வயமபி தானும் கூட லோகம் இந்த லோகத்தை பரிமாத்தும் அளப்பதற்கோசரம் ஃபார் த சேக் ஆஃப் மெஷரிங் அபியுத்தியதா இவ அதுவும் ஒரு பிரயத்தனம் பண்ணது போல இருக்கா. புரியுறதா? வாமனர் தான் அளக்கிறாரே, நம்ம சும்மா நின்றுட்டு இருக்கோமே, நீண்டு நீண்டு நம்மளும் அளக்கலாமே அப்படின்னு அந்த இதனுடைய வரிசைகளுக்கெல்லாம் தோணித்தான். புரியுறதா? வரிசைகளுக்கெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் தோணல. அந்த மாதிரி வரிசையா அடர்த்தியாவும் இருக்கு, நீண்டும் இருக்கு அந்த மரங்கள். அதை பார்த்துட்டும் விஸ்வாமித்திரர் வாயிலாக போஜர் நமக்கு இந்த மாதிரி ஒரு வர்ணனையை கொடுக்கிறார்ல. அபகிருத விபுதார்த்தேகே அஜமூர்த்தேகே அகில புவன பிக்ஷோஹோ வாமனஸ்ய. இது எல்லாமே சஷ்டியில இருக்கு, இது எல்லாமே வாமனஸ்யக்கு அட்ஜெக்டிவா போகுது. அப்புறம் இந்த ஸ்ரீலிங்கத்துல இருக்கிறது எல்லாமே இந்த ததிக்கு எடுத்துருங்க. இந்த வாமனஸ்ய ஆசிரமஹ ஆசிரமஸ்ய அனோகஹாஹ. சோ அனோகஹாஹ அப்படின்னா விருக்ஷாஹான்னு அர்த்தம். புரியுறதா? ஆமா. இந்த ஸ்லோகம் இருக்குல்ல பகினி, எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்கு. இதுவா? ஓகே. ஆமா. மாலினி மேடம் அப்பப்போ நீங்க டிப்ஸ் கொடுங்க எல்லாருக்கும். ஸோ அனோகஹானாம் இயம் ததிஹி. அழகாவும் இருக்குல்ல இந்த ஸ்லோகம் இல்ல? எல்லா ஸ்லோகமே அழகா இருக்கு. ஆசிரம அனோகஹானாம் இயம் ததிஹி இந்த வரிசையானது அதிநீலா வியாப்ததிக் வியோமசீமா ஸ்வயமபி லோகம் பரிமாத்தும் அபியுத்தியதா இவ. அபி பிளஸ் உத்தியதா. உது யமுங்கிறது தான் அங்க தாத்து, யமதேன்னு வரும். உத்தியதா உத்தியதா இக்த பிரத்யத்துல இருக்கு. உத்தியதா ஸ்திரீலிங்கம் ததிஹிக்கு போறது. இவ திருஷ்யத்தை பார்க்கப்படுகிறது, அது போல தெரிகிறது அப்படின்னா அது மட்டும் தேமேன்னு இருக்கு. நம்ம தான் ஒரு பொய்டிக் ஃபேன்சியை போட்டு அது இந்த மாதிரி திக்கையும் எல்லா திக்கையும் ஆகாசத்தையும் அதை அளக்கிறது அப்படின்னு பார்த்தோம். சரியா இருக்கா? மேல உட்பிரேக்ஷா இங்க அலங்காரம். அப்புறம் மேல படிங்க. इति विविधरसाभिः कौशिकव्याहृताभिः श्रुतिपथमधुराभिः पावनीभिः कथाभिः गलितगहनकृच्छ्रं गच्छतोर्दाशरथ्योः समकुचदिव सद्यस्तादृशं मार्गदैर्घ्यम्. ஆமா. சோ இந்த மாதிரி என்ன கூட வரவா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு க்ரௌடு இருந்துருச்சு, ஒரு கேங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த யாத்ராலாம் ஈஸியா முடிஞ்சிடும். டிராவல் யாருமே இல்லாம ஒரே சோபர் கும்பலோட போனோம்னா ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறது கூட கஷ்டம். அதுவே ஜம்முன்னு ஒரு கேங்கோட போனோம்னா ஒரு நல்ல கதை சொல்றவா இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு 15 கிலோமீட்டர் நடந்தா கூட நமக்கு கால் வலி வராது. ஸோ ராமர் லக்ஷ்மணருக்கும் அதே இருக்கலாம். இந்த மாதிரி அழகழகா வர்ணிச்சுண்டு கதை கதையா சொல்லிட்டு போனா யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? சோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா தாசரத்யோஹோ தாதிருஷம் மார்க்க தைரியம் சத்யஹ சமகுச்சத்து. சரியா? அப்படியே சமகுச்சத்து அப்படின்னா சுருங்கி போயிடுத்துன்னு அர்த்தம், குறைஞ்சி போயிடுத்துன்னு அர்த்தம். சோ மார்க்க தைரியம் அப்படின்னா மார்க்கஸ்ய தைரியம், மார்க்க தைரியம் விஸ்தாரம். இது லாங் டிராவல்னு சொல்றோம் இல்லையா? அந்த மார்க்கத்தினுடைய அந்த ஒரு அத்வானத்தினுடைய ஒரு டயர்சம்னஸ் அது சத்யஹ சமகுச்சத்து இவ. அப்படியே அவளுக்கு அது அது போனது போல. சரியா? இதுவும் உங்களுக்கு சமகுச்சத்து இவங்கிற இடத்துலயும் உங்களுக்கு உட்பிரேக்ஷா தான். எப்படி அப்படின்னா யாருக்கு அப்படின்னா தாசரத்யோகோ அந்த தசரத்தனுடைய அப்பத்தியம் புமாம் சௌ யாரு ராமலக்ஷ்மணவ் 2 பேருக்கும் தாதிருஷம் மார்க்க தைரியம் அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தினுடைய அந்த நீளமாக இருக்கும் தன்மையானது சத்யஹ ஜடிதி சமகுச்சத்து இவ அப்படியே சுருங்கியது போல போய்விட்டது போல. அந்த தாசரத்யோகோக்கு என்ன அட்ஜெக்டிவ்? கச்சதோஹோ போய்கொண்டிருக்கின்ற தாசரத்யோகோ. புரியுறதா? கலித ககன கிருச்ரம். சோ கலிதம்னா நழுவியதுன்னு அர்த்தம். ககனம்னா உங்களுக்கு அதனுடைய அந்த கலிதம் அபகதம் ககனசிய கிருச்ரம் அப்படின்னு சொல்லும்பொழுது ககனம் அப்படிங்கிறது அந்த மார்க்கத்தினுடைய அந்த டிராவலினுடைய அந்த கிருச்ரம்னா துக்கம், அந்த கலப்பு அப்படிங்கிறது கலித ககன கிருச்ரம் போக்கடிக்கப்பட்ட மார்க்கத்தினுடைய அந்த சோகம். கிருச்ரம் கச்சதோஹோ தாசரத்யோஹோ தாதிருஷம் மார்க்க தைரியம்
சத்யஹ சமகுச்சத்து இவ. எதனால வந்து இந்த 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 மார்க்க தைரியம் அந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னா கதாபிகி, நல்ல நல்ல கதையினால. எப்படிப்பட்ட கதை? கதை மாத்திரம் நன்னா இருந்தா போதுமா? சொல்றவாளும் நன்னா இருக்கணும் போனோம். கௌஷிக வியாகிருதாபிகி. கௌஷிகா குஷிகஸ்ய அபத்தியம் புமான் கௌஷிகா और कुशिक वंशे जातः कौशिकः. அந்த கௌஷிகேன வியாகிருதாக தாபிகி கதாபிகி, கௌஷிகர்னால சொல்லப்பட்ட கதாபிகி. அப்புறம் அந்த கதை வேற எப்படி இருக்குன்னா பாவனீபிகி, பவித்திரமான கதை. அப்புறம் ஸ்ருதி பத மதுராபிகி, காதுக்கு ரொம்ப அதாவது அங்க போனா ஒரு ஹாரர்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கெல்லாம் பிடிக்காது. அது எப்படா வந்து பின்னாடி வந்து குத்த போறான் டபால்னு சீட்ல இருந்து எடுத்துக்கலாம் தோணும். அந்த மாதிரி இல்ல. ஸ்ருதி பத மதுரா, ஸ்ருதி பதம்னா காது, அந்த காதுக்கு மதுராபிகி இனிமையான, பாவனீபிகி பவித்திரமான, கௌஷிகேன வியாகிருதாபிகி கௌஷிக முனிவர்னால கூறப்பட்ட கதாபிகி, கலித ககன கிருச்சிரம் கச்சதோஹோ தாசரத்யோஹோ தாதிருஷம் மார்கதைரியம் சத்யஹ சமகுச்சது இவ. அப்புறம் விவித ரசாபிகி. சோ விவித ரசம் அப்படின்னு சொல்லும்பொழுது பலவிதமான ரசங்களோட அப்படின்னா அதுல வந்து ஒரு ஒரு ஆச்சரியம் கொடுக்கிற ரசம் இருக்கு, மதுரமான ரசம் இருக்கு, பயங்கர ரசம்னு பார்த்தேன்னா பீபத்சம் பார்த்தேன்னா அந்த தாட்டகாவதம், இதெல்லாம் தாட்டகையினுடைய கதைகள்லாம். ஸோ இந்த மாதிரி விவித ரசாபிகி, பலவிதமான ரசம்ங்கிறது இமோஷன்ஸ்னு வச்சுக்கோங்க. பலவிதமான எமோஷன்ஸோட ஸ்ருதி பத மதுரைஹி, ஸ்ருதீனாம் பந்தாக இது ஸ்ருதிபதம் தஸ்ய மதுராபிகி, ஸ்ரவணத்து காதுக்கு வந்து களிப்ப ஊட்டுற மாதிரி, ஸ்வீட் டு த இயர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ருதிபத மதுராபிகி பாவனைபிகி பவித்திரமான, கௌஷிக வியாகிருதாபிகி கதாபிகி கலித ககன கிருச்சிரம் கச்சதோஹோ தாசரத்யோஹோ தாதிருஷம் மார்கதைரியம் சத்யஹ சமகுச்சது இவ. சரியா இருக்கா? பத்தாக்கு என்ன relevant? எது எது ஸ்ருதி பத்தான்னு இருக்கேன். பத்தாக்கு பத்தன பத மார்க வந்து பதன மார்க்கம், ஸ்ருதீனாம் பந்தாக, காதுனுடைய அந்த இது ஸ்ருதி பதம்ன்றது இந்த இடத்துல காதுன ஸ்ரவண ஆனந்ததாயிவி, ஸ்ரவணம்னு வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு ஸ்ருதி பதம் ஸ்ரவணசிய. கஹனம் ஃபார் இதுதானே, காடுங்கிற மாதிரி ஆமா, மீனிங் தானே. கலித ககன கிருச்சிரம். ஆமா, அந்த அந்த கலிதம் அப்படின்னா நழுவப்பட்ட ககனம், காட்டினுடைய அந்த துக்கம் ஒரு சிரமம், காட்டுல டிராவல் பண்றதுங்கிறது இட்ஸ் நாட் தட் ஈஸி இல்லையா. சோ அந்த அந்த நழுவப்பட்ட ககனம், காட்டினுடைய கிருச்சிரம், அந்த கஷ்டமானது அவளுக்கு. அந்த அப்படிப்பட்ட மார்கதைரியம், தாதிருஷம் மார்கதைரியம் சத்யஹ சமகுச்சது இவ. நடுநடுல லைட்டா கொஞ்சம் கட் ஆகுது மேம், ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் தான். பரவாயில்லையா? எவ்ரிபடி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் இட். எனக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. கேக்குறதோனோ சர்வா கதா பகவதோ சுமனோபிராமா இல்லையா. கேச்சித் ஸ்துவந்தி நரகாசுர தர்ப்பபங்கம், லங்கேஸ்வர தர்ப்பதமனம் ஸ்துவந்தி கேச்சித். சர்வா கதாக பகவதோ சுமனோபிராமா. தீபாவளியினுடைய கதையே என்ன? சில பேர் வந்து நரகாசுரனை அழிக்கிறது தான் தீபாவளிங்கிறோம். சில பேர் வந்து ராமர் வந்து திருப்பி அயோத்தியைக்கு திரும்பி வரதை செலிப்ரேட் பண்றோம். நார்த்ல அதான் செலிப்ரேட் பண்றோம். நம்ம சவுத்துல வந்து நரகாசுரனுடைய தர்ப்பத்தை அழிச்சதுனால கிருஷ்ணாவதாரம் செலிப்ரேட் பண்றோம், அங்க ராமாவதாரம் பண்றோம். ஆனா சர்வா கதா பகவதோ சுமனோபி ராமா இல்லையா. பகவானுடைய எல்லா கதையும் அழகானது. அந்த மாதிரி இங்க ஸ்ருதி மதுராபிகி விவித ரசாபிகி பாவனீபிகி கௌஷிக அதாவது இதுல என்ன அப்படின்னா ரசத்தோட இருக்கு. ரசத்தோட இருக்கிறதுனால 9 ரச சாந்தமா விட்டுடுங்க. 8 ரசத்துல எல்லா ரசமும் எல்லாருக்கும் பிடிக்காதோனோ. இப்போ எனக்கு வந்து காமெடி தான் பிடிக்கும், எனக்கு சிருங்காரம் தான் பிடிக்கும், எனக்கு கருணை ஹாஸ்யம் பிடிக்கும், எனக்கு வந்து இந்த பீபத்சம் பயானகம் ரௌத்ரம் இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா, இந்த மாதிரி பலவிதமான ரசங்களோட இருந்தாலும் ஸ்ருதிபத மதுராவி காதுக்கு இனிமையா இருக்குன்னா அந்த ரசங்களும் காதுக்கு இனிமையான ரசங்களா இருக்கணும். அந்த அந்த அண்ணன் கச்சாமுச்சான கதை இருக்கக்கூடாது. பாவனீபிகி பவித்திரத்தன்மையோட இருக்கு. அண்ட் அது ஸ்பீக்கர் நரேட்டர் ஷுட் பி குட் இல்லையா. See, content is more important than communication, but communication is equally important. அது நம்ம சொல்றவா வந்து ஒரே சொன்னானா அதுவும் கூடாது. அதுக்கு ஒரு ஒரு உற்சாகபாவம் வேணும். பாரு பாரு இதை பாரு அப்படின்னா பார்க்கலாம். இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு அது கூட பாருன்னா கூட இப்படிதான் பார்த்துட்டு இருப்பா இல்லையா. சோ கௌஷிக வியாகிருதாபிகின்னு சொல்லும் பொழுது கௌஷிகர்னால சொன்னதுனால இட் ஆட்ஸ் எக்ஸ்ட்ரா வேல்யூ டு த ஸ்டோரி.
இல்ல ஒவ்வொரு அந்த லேயரா கொடுத்துன்னு வர்றார் கவி இல்ல. கதாபிகி தான் அது. அது எப்படிப்பட்ட கதாபிகி? விவித ரசாபிகி, ஸ்ருதிமத மதுராபிகி, பாவனீபிகி. ஸோ நம்ம பரீட்சை எழுதும்போது, நம்ம புக்கு எழுதும்போது இது மாதிரி தான் எழுதணும் இல்ல. ஏதோ ஏபிசிடின்னு எழுதக்கூடாது இல்ல. என்ன சொல்றேன்? ஸோ இது விவித ரசாபிகி, கௌஷிக வியாகிருதாபிகி, ஸ்ருதிபத மதுராபிகி, பாவனீபிகி கதாபிகி கலித ககன கிருச்ரம் கச்சதோர் தாசரத்யோஹோ சமகுச்சதிவ சத்யஹ தாதிருஷம் மார்கதைவ்யம். அடுத்தது ततः படிங்க. सिद्धाश्रमं प्रविश्य विश्वामित्र सत्रमारभत. சத்திரம்னா யாகம்னு அர்த்தம். ததக பிறகு. ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா காமிச்சுட்டு வந்தப்புறம் சித்தாசிரமம் பிரவிஷ்ய, அந்த சித்தாசிரமம்ங்கிற இடத்துக்கு அந்த தன்னாமக ஒரு தபோவனம், சித்தம்ங்கிற பேர் உள்ள ஒரு தபோவனம், அந்த சித்தாசிரமம் பிரவிஷ்ய அதை என்டர் பண்ணிட்டு விஸ்வாமித்ரரானவர் சத்திரம்னா யாகம், யாகத்தை ஆரம்பிச்சுட்டு. சரியா? மேல तदनन्तरम् अन्तरिक्षान्तराळात् अपतन्तम् ஆபதந்தம் अन्तकानि ஆபதந்தம் படிங்க. आपतन्तम् अन्तकानीकभयानकं तं पलाशगणम् अवलोक्य पलायमानाः करगलितसमित्कुशाः कुशिकनन्दन अन्तेवासिनः ससम्भ्रम अभिलषित ஆஹவாய ராகவாய நிவேதயன். ஆமா. சோ என்ன அப்படின்னா, ஆகவகனா யுத்தம்னு அர்த்தம். சரியா? சோ இங்க என்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சித்தாசிரமத்துக்கு வந்துட்டார், சத்திரம் யாகத்தை ஆரம்பிச்சு விட்டார். உடனே யாகத்தை ஆரம்பிச்ச உடனே நம்ம தாட்டக்கா போனாலும் இன்னும் மாரிச்சன் இருக்கானே, மாரிச்சன் அண்ட் இஸ் குரூப் டீம் ஆர் வெயிட்டிங் இல்லையா. அவ என்ன பண்றா அப்படின்னா, அந்தரிக்ஷாந்தராலாது, அந்தரிக்ஷம் ஆகாசம், அந்தராலம்னா மத்திய பாகம், ஆகாசத்தினுடைய மத்திய பாகத்திலிருந்து ஆபதந்தம் அந்தகானீக பயானகம் தம் பலாசகணம். அந்தகா அப்படின்னா யமஹா, அனீகம் அப்படின்னா உங்களுக்கு ஆர்மி. சோ அந்தகானீக பயானகம் அப்படின்னா அந்தகானீகம் இவ யம சைன்யம் இவ பயங்கரம். யமனுடைய சேனை எப்படி ஒரு பயங்கரத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு பயானகம், பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரம். பயானகம்னா பயத்தை கொடுக்கக்கூடிய இல்லையா, பயங்கரமாக இருக்கின்ற தம் அந்த பலாசகணம். பலாசாகா அப்படின்னா பலாச புஷ்பம்னு ஒரு அர்த்தம், பலாசகா அப்படின்னா ராட்சசாகான்னு அர்த்தம். அதாவது போஜன் பர்பஸ்லி இஸ் சூசிங். சி பொயட்ரிக்கான மீட்டர் வேணும், ப்ரோஸுக்கு மீட்டரே வேண்டாமோனோ, ராட்சச கணம்னு போடலாம். அவர் வேணும்ட்டே எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்லேஷமா இருக்கிற பதங்களை போட்டு நம்மளுடைய ஒகாபுலரி இம்ப்ரூவ் பண்றார். ஸோ பலாச கணம் அப்படின்னா ராட்சச கணங்களை அவலோக்கிய பார்த்து விட்ட பிறகு இந்த இந்த குஷிக நந்தன அந்தேவாசினக இருக்கவர். அந்தேவாசினா அந்தே வசதி இது அந்தேவாசி, அதாவது சிஷ்யாகான்னு அர்த்தம். குஷிக நந்தனகா அப்படின்னா கௌஷிகா, அந்த குஷிகரனுடைய புள்ள கௌஷிகர். சோ குஷிகஸ்ய நந்தனகா யாரு? விஸ்வாமித்ரஹா. அந்த நந்தனஸ்ய அந்தேவாசினகா அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ். அவ என்ன பண்றா அப்படின்னா ராகவாய நிவேதையன்னு, ராகவன் ராமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்றார். சரியா? இந்த ராகவாயக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா சசம்பிரமம், சாரி அந்தேவாசினகா சசம்பிரமம் அபிலஷித ஆகவாய ராகவாய நிவேதயத். அபிலஷிதம் ஆகவம் ஏன சக தஸ்மை. ஆகவம்னா யுத்தம்னு அர்த்தம். யாருக்கு ஹூ இஸ் வெயிட்டிங் டு ஃபைட். ஏன்னா அந்த யுவாவஸ்தையில இருக்கா. விஸ்வாமித்ரா நம்மளை அழைச்சன் வந்ததே இதுக்கோசரம் தான் தெரியும். இங்க ஒன்னும் சைட் சீயிங்க்கு வரலையாவா, இந்த சத்திரத்தை காப்பாற்றணுங்கிறதுனால தானே வரா. ஸோ தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த டே டு ஃபைட். ஸோ அந்த மாதிரி அபிலஷித ஆகவம் அப்படின்னா விருப்பப்பட்ட, ஒன் ஹூ இஸ் டிசைரஸ் ஆஃப் ஃபைட்டிங், யுத்தத்துக்காக ஆசைப்பட்டு இருக்கிற ராகவாய இந்த குஷிக நந்த அந்தேவாசினகா நிவேதயன். அதான் இங்க மெயின் சென்டென்ஸ். புரியுதா? சோ மெயின் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா அந்தேவாசினகா குஷிகநந்த அந்தேவாசினகா ராகவாய நிவேதயன். குஷிகநந்தனகா அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இவர் குஷிகர்னு ஒரு முனிவர், அவருடைய நந்தனகான்னு சொல்லும்பொழுது புள்ள, அதான் இங்க கௌஷிகா, அதுதான் விஸ்வாமித்ரஹா. அவருடைய நந்தனஸ்ய அந்தேவாசினகா சிஷ்யாகா ராகவாய நிவேதயன்னு. சசம்பிரமம் அப்படின்னா பரபரப்போட நிவேதயன்னு இன்ஃபார்ம் பண்ணா. சம்பிரமம்ங்கிறது நீங்க இங்க இதுவா எடுத்துக்கணும், ஆட்வர்பா எடுத்துக்கணும். அபிலஷித ஆகவாய ராகவாய விருப்ப, ஆகவம் அப்படின்னா சண்டை. சோ அபிலஷிதா ஆகவக ஏன சக தஸ்மை, யாருக்கு
இதுவானது போர்க்களமானது ரொம்ப பிடிச்சதோ அப்படிப்பட்ட ராகவாய நிவேதயன். சரியா? இந்த குஷிகநந்தன அந்தேவாசினக என்ன அட்ஜெக்டிவ்? பலாயமானாகா, அப்படியே ஓடுறா. எதை பார்த்துட்டு? பலாசகணம் அவலோக்கிய, பலாசானாம் கணக பலாசகணக தம் பலாசகணம் அவலோக்கிய, அந்த ராட்சசர்களுடைய கூட்டத்தை அவலோக்கிய பார்த்துவிட்ட பிறகு இந்த குஷிகநந்த அந்தேவாசினக பலாயமானாக எல்லாரும் ஓடுறா. புரியுறதா? ஆமா. கரகலித சமித்குஷாகா என்ன அப்படின்னா, கராபியாம் கலிதாக சமிதக குஷாகா ச யைஹி தே அப்படின்னுட்டு இவாளுக்கு அட்ஜெக்டிவா போறது. கராபியாம் ரெண்டு கைகளிலிருந்து என்ன அப்படின்னா, கரேபியா நிறைய முனிவர்கள் இருக்காளோ, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காளோ, அவளுடைய கைகளிலிருந்து கலிதம் அப்படின்னா நழுவிய, சமித்து குஷம்னா தர்ப, சமித்துனா அந்த இதுல போடுற அந்த ஸ்டிக். சோ சமித் குஷாகா, அந்த சமித்தும் குஷமும், இதுவும் யாருக்கு அட்ஜெக்டிவ்? அந்த குஷிக நந்தன அந்தேவாசினகாக்கு அட்ஜெக்டிவ். புரியுறதா? கரேபியः கலிதாः சமிதः குஷாः ஏஷாம் தாதிருஷாः குஷிகநந்தன அந்தேவாசினः பலாயமானாக, பலாசகணம் அவலோக்கிய பலாயமானாக. சோ இந்த த்விதியா விபக்தியில வர ரெண்டும் பலாசகணத்துக்கு அட்ஜெக்டிவா வருது. ரெண்டு வார்த்தை தான் வருது. ஒன்னு தம், இன்னொன்னு சமஸ்த பதமா இருக்கிற இது. ததனந்தரமா தனியா பிரிச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் அந்தரிக்ஷ அந்தராலாத்து தனி, அந்தராலாத்து தனி இங்க வந்து ஜஸ்ட்வ சந்தியில சேர்ந்துருக்கு, இங்க சமஸ்த பதம் இல்ல. ஆபதந்தம் தனி, அந்தகானீக பயானகம் தம் பலாசகணம். சோ வந்து ததனந்தரம் பிறகு அந்தரிக்ஷாத்து, அந்தரிக்ஷ அந்தராலாத்து, அந்தரிக்ஷம்னா ஆகாசம், ஆகாசத்தினுடைய அந்தரிக்ஷஸ்ய அந்தராலம் அப்படின்னா மத்தியம், மத்தியாது ஆபதந்தம், பதந்தம்னா விழருது, ஆபதந்தம் மேலேந்து விழுந்துட்டு இருக்கு. ஆபதந்தம் பலாசகணம், அந்தரிக்ஷ அந்தராலாத்து ஆபதந்தம் பலாசகணம். அவைகள் அந்த பலாசகணம் ராட்சசர்களுடைய கூட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்தகானீக பயானகம், அந்தகான யமஹ, அனீகம் அப்படின்னா சேன, அந்தகஸ்ய அனீகஹ அந்தகானீகஹ, அந்தகானீகவத் ஆர் அந்தகானீக ஈவ பயானகஹ பயானகம் தம் பலாசகணம் அவலோக்கிய, அந்த பலாசானாம் கணஹ தம் பலாசகணம் அவலோக்கிய திருஷ்டுவா பலாயமானாக, அங்கேந்து ஓடின கரகலித சமித்குஷாகா, ஓடுறதுனால என்ன ஆறுது அப்படின்னா, கைகள்லேருந்து அப்படியே கலிதம் சமித்குஷாகா அப்படின்னா அப்படி ஒரு பயத்தோட ஓடுறான் இல்லையா? அதான் இதுல துஷ்யந்தனை பார்த்து அந்த மான் ஓடுமே, பாதி சிரம விவருத்த பயாது, பாதி புல்லு வாயில இருக்கு, மீதி புல்லு கீழே விழுந்துருத்து. சரியா? அந்த மாதிரி இவா வந்து கரகலித சமித் குஷாகா, கரத்திலேந்து கரத்தியக்தம்னா அவளை விட்டுட்டான்னு அர்த்தம். இந்த இடத்துல கரகலித்தம்னா அவளை அவளை அறியாம நழுவி போயிடுத்து. எப்படி வந்து அங்க கலித ககன கிருச்சரம்னு போடுறாளோனோ, கலிதம்னு அங்க போட்ட காரணம் என்ன அப்படின்னா, இந்த கதைகள்னால அந்த காட்டுல நடக்கிற சிரமமானது தானாவே போயிடுத்து. அதே மாதிரி இவா ராட்சசால பார்த்து பயந்ததுனால இவா கையிலேந்து கலிதம் எது அப்படின்னா சமிது குஷாகா. அப்படி இருக்கின்ற குஷிகநந்த அந்தேவாசினக சசம்பிரமம் பரபரப்போட அபிலஷித ஆகவாய ராகவாய நிவேதயது. அவருக்கு வந்து எது அபிலஷிதம் அப்படின்னா, அவருக்கு அபிலஷிதா ஆகவஹ எஸ்ய தஸ்மை ராகவாய அந்த குஷிகநந்தன அந்தேவாசினக நிவேதயன. அடுத்தது இது கொஞ்சம் மாத்திரம் படிச்சுடலாமா? இந்த 48 மாத்திரம் படிச்சுடலாமா? 11 மணி ஆயிடுச்சு. சொல்லுங்க. இல்லைன்னா அடுத்த கிளாஸ்லயே படிக்கலாம், அடுத்த கிளாஸ்லயே படிக்கலாம். இதுல வந்து ராட்சசா வந்து கல் எடுத்து போடுறா, அதுக்கப்புறம் சிரிச்சுண்டு கைய தட்டிக்கிறதுகள், ஹஸ்த விகட்டனம், அப்புறம் இதஸ்ததக ஸ்தித்வா நட்டித்வா முகு, அப்படியே இத கொட்டுறா, ரத்தத்தை கொட்டுறா. அப்புறம் இந்த குடல் இருக்கு தெரியுமா, அந்தர கிருத்தையா சரஜா பத்தா கச்சானு, அவ குடுமிய தலைமுடிய வந்து எதால வந்து இது பண்ணிக்கிறா அப்படின்னா, அந்த இதால கட்டிக்கிறா, இன்டெஸ்டைன் அது பேர் என்னது, குடலால போட்டு தலைமுடிய பேண்டு மாதிரி கட்டிக்கிறா. கேச்சரானு தக்த்வா அக்னேஹே சதிருஷாக திருஷாக நிசிசராக ருந்தந்தி
ரந்திரம் திவஹ, அப்படியே அந்த திவஹ ரந்திரம்னா ஓட்டை, ஆகாசத்துல இருக்கிற ஓட்டைய அப்படியே இவெல்லாம் மூடின்றா, அப்படின்னா ஆகாசமே தெரியலன்னு அர்த்தம். ஃபுல்லா ராட்சசாலா இருக்கா. இதை அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். சரியா?